அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு கிழங்கு எப்படி அவிக்கிறதுன்னு தெரில. கட்டில் உள்ள கிழங்கு தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. பச்சையாக வாங்கிட்டு வந்து அவிச்சா கம்மி ரேட்டுக்கே வாங்கிடலாம். எங்கள் ஊரில் 100 கிழங்கு 200ரூவாலேருந்து 300ரூவா வரைக்கும் ரேட்டில் விற்கிறாங்க. சில கிழங்கு வந்து ரொம்ப மண் ஒட்டி இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கோங்க. இது வந்து லைட்டாக தான் மண் ஒட்டி இருந்துச்சு. அம்மா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிழங்கு கட் பண்ணும்போது ஒரு ஜான் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குக்கரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பழைய காலத்தில் வந்து எப்படி போடுவாங்கன்னா, ஒரு பானையில் வந்து குத்துற வச்சு அது மேலே வந்து இன்னொரு பாத்திரத்தை கவுத்தி சுற்றி துணி வச்சு கட்டி அவிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறதுக்கு விறகு அடுப்பில் வெளியில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் குக்கர்லேயே எப்படி வந்து அவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. நம்ம வந்து மேலே உள்ள அந்த முகுலில் உள்ள அந்த வேரையும் பின்னாடி உள்ளதையும் கட் பண்ணாமல் வச்சோம்னா உள்ளே வைக்கவே முடியாது. அதனால தான் நம்ம சின்னதாக வந்து கட் பண்ணுறோம். அதிகமாக கிழங்கு பகுதி வந்து அறுபடாத மாதிரி தூரில் உள்ளதை மட்டும் சேர்த்து அறுத்துக்கோங்க. பார்த்துருப்பீங்க, இதோட சைஸ் வந்து இந்த சைஸ் தான். இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா குக்கரில் உள்ள வந்து கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா கிழங்குகளையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து எப்படி உள்ளே வைக்கலாம் பாருங்கள். ஒரு 5 இல்லைன்னா 4 கிழங்க வரிசையாக அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு ஒரே டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா வைக்க முடியாது, அதிகமான கிழங்குகள் வைக்க முடியாது. அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிழங்குல வைக்கும்போது அதிகமான எண்ணிக்கையில் கிழங்குகள் அவிக்க முடியும். இப்போது எல்லா கிழங்குகளையும் உள்ளே வச்சிடலாம். இதில் 30க்கு மேலே கிழங்குகளை வந்து நாங்கள் இந்த குக்கரில் வந்து அவிச்சோம். இந்த குக்கர் வந்து 5 லிட்டர் குக்கர். அதுலேயே 30 கிழங்குக்கு மேலே அவிக்க முடிஞ்சிச்சு. கிழங்குகளை குக்கரில் அடுக்கி முடிச்சாச்சு. அடுத்து தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக நிரம்புற மாதிரி ஊற்றாமல் ஒரு செம்பு மட்டும் ஊற்றுறோம். அடுத்ததாக குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு நார்மலாக விசில் போடாமையே வைங்க. ஆவி வந்து போக ஆரம்பித்த உடனே விசில் போட்டால் போதும். கிழங்கு அவியறதுக்கு 3லேருந்து 4 விசில் வர அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எல்லா விசில் அடிக்கிறதையும் வீடியோவில் கவர் பண்ணலை. லாஸ்ட் விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான கிழங்கு ரெடி. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணியை வடிக்காமல் விட்டிங்கன்னா ஈரப்பதமாகவே கிழங்கு இருக்கும். அதனால் தண்ணியை வடிச்சிடுறது நல்லது. நாங்கள் இருக்கிறது கிராமங்கிறதுனால உரம் போடாத கிழங்குலாம் எங்களுக்கு கிடைக்கும். நிறைய இடங்களில் இப்போ உரம் போடுற கிழங்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்க? உங்கள் ஊரில் உரம் போடாத கிழங்கு கிடைக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.